கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிர் அணி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த மாநாட்டை விசிக தலைவர் திருமாவளவன் தொடங்கி வைத்தார். இதில் திமுக சார்பில் RS பாரதி, TKS இளங்கோவன், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ஆனி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் வாசுகி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு வரிச்சலுகை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டு தீர்மானங்களை திருமாவளவன் வாசித்துக் கொண்டிருந்த போது தொண்டர்கள் மேடையை நோக்கி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன்பின் மாநாட்டில் பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் சுயமரியாதைக்கு வேட்டு வைக்கும் செயல் மது பழக்கம் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக தலைவராக இருந்த கருணாநிதி மக்கள் மத்தியில் மதுவிலக்கு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி MGRஐ அனுப்பி வைத்ததாக கூறினார். அதேபோல் இன்று திருமாவளவன் மது ஒழிப்பு பரப்புரையை தொடங்கியிருப்பதாகவும் பாராட்டு தெரிவித்தார். இறுதியாக பேசிய திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு அரசியல் உள்நோக்கம் கொண்டதல்ல என்றார். மதுவுக்கு அடிமையாகி இருந்தால் பெரியார், அம்பேத்கர் போன்றவர்கள் கிடைத்திருக்க மாட்டார்கள்